சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சீதா தான் பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவை அரெஸ்ட் பண்ண போகிறேன், பணம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க ஸ்டேஷனில் தான் இருக்கணும், இவங்க மேலே எஃப்ஐஆர் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சார், பணத்தை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படியாவது இந்த பணத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன், அப்படியே பணத்தை திருடி இருப்பவன் அப்படியே வச்சுருக்கான்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்துடுறாரு, பணம் கிடச்சிருச்சு சார், அது மட்டும் இல்லை ஒரு பைசா கூட செலவாகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சில ரவுடிங்க பணத்தை திருடிட்டு போனாங்க, பைக்கில் ரொம்ப வேகமாக போனாங்க, எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து விசாரித்து பார்த்ததில் இங்கே ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பணத்தை வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டலில் பணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் விசாரித்து இந்த பணத்தை நான் இங்கே கொண்டு வந்தேன். அவங்கள நான் எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, பணத்தை மட்டும் மீட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொடுக்குறாங்க. நீ யார்யா, நீ அந்த முத்து தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் சார். என்னையா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சுருக்க, ரொம்ப பெரிய விஷயம், அதே மாதிரி என் வேலையும் நீ காப்பாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா கிட்டே எதுவுமே பேசாமல் முத்து வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கடுத்து சீதா இருந்துட்டு, அக்கா நான் உன்னை பார்க்கணும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை புரிஞ்சுக்காம மாமாவையும் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.